வணக்கம் US77 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல கோவிலுங்க, சென்னை போரூரில் இருக்குங்க பொன்னியம்மன் கோவில். அவ்வளோ அற்புதமாக நல்ல வேலைப்பாடோட கோபுர தரிசனத்துலேருந்து உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். போகும்போதே பெரிய வரவேற்புங்க, வாழ்க தமிழ் அப்படின்னு. சூப்பராக இருந்தது. கதவு எனக்காகவே அழைத்தது திறந்து அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது. இந்த கோயிலோட வரலாறுலாம் நிறையா சொன்னாங்க. இப்போ இது பாண்டியன், சேரன், சோழர் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி. ஆனால் வில்லு அம்பு அங்கே இருக்குது, அந்த ஒரு குறிப்பு இருக்குது. அப்புறம் மீன் இருக்குது, மீன் சின்னம் அங்கே இருக்குது. அப்போ ஒவ்வொன்றா காமிச்சாங்க. ஆனால் நான் அதில் நின்று அதை கேர் பண்ணி பார்க்கலை. காரணம் என்னென்னா டைம் ஆகிடுச்சு, அங்கே ஷூட்டிங் வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் வெளிப்படையாக வெளியே இருக்கிற இடத்தெல்லாம் அப்படி சுற்றிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஷூட்டிங்கில் கேமராலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா, அதனால் அப்படியே வெளியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ வேலைப்பாடுகள், கலர்ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இந்த கலரை பார்த்தோன்னே இன்னும் ஒரு பெரிய அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் சின்ன கோவில் தான், ஆனால் அவ்வளோ அழகாக ஒரு சிற்பமாக ஒரு தூணும். இந்த பாருங்கள், ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அதனால் நான் அந்த பக்கம் போகலை. இப்படியே நான் நின்று இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா ஒவ்வொரு தூணும் ஒரு மாதிரி. நம்ம பல்லவர் காலத்தில் பழமையான கோயிலெலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஆனால் அந்த மாதிரி கோயிலில் நம்ம கருங்கல்ல அப்படியே அவங்க சித்திரமாக சிற்பமாக இருக்கும். இது நல்ல சிமெண்ட்டில் செஞ்சு கலர்ஃபுல்லாக கலர் பெயிண்டிங்லாம் அடித்து பக்காவாக இந்த கோயில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஷூட்டிங் எப்போ ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் தான். எப்படி சீரியலுக்கு நிறைய பேர் சீரியல் தான் இதில் நிறைய எடுக்கிறாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஒவ்வொருத்தவங்க துணை ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி அப்படின்னு. இது அந்த கோவிலோட விளக்கு, பழமையான விளக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மேலே வேலைப்பாடு கலர்ஃபுல்லாக எல்லாம் பெயிண்டிங் எப்படி தான் அடித்தாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. கோயில் சின்ன கோயில் தான், ஆனால் சுற்றுப்பிரகாரம்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி சுத்தமாக நல்லா டைல்ஸு போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபுல்லாக இந்த தூண்களோட அழகு தான். ஒன்றுக்கும் கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் கான்ட்ராஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது பொன்னியம்மன் கோவில்னால் நம்ம போரூர்லேயே இருக்குது. நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா போரூர்லேருந்து 12 கேட்லேருந்து போட்டிங்கன்னா பக்கம்தான், ரொம்ப பக்கம். நீங்கள் போயிட்டு அழகாக இந்த கோயிலில் ஒரு 1 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். கூட்டம்லாம் இருக்காது, எப்பயும் திறந்துருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஷார்ட்டே எவ்வளோ நாழி எடுக்கிறாங்க. ரொம்ப போர் அடிச்சிருச்சு எனக்கே. அதுக்கப்புறம் தான் போய் கோயிலெல்லாம் சுற்றி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது வெளியே அந்த ஆர்ச்சி, உள்ளே வர்றதுக்குள்ளே ஆர்ச்சி, இது ஃபுல்லாக சுற்றுப்பிரகாரம். இங்கே உக்காந்துருக்கலாம், நல்லா காற்று, ஃபுல்லாக சுற்றி மரம், வேப்ப மரம் நிறையா இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா, அது சென்னையில் இருக்கவங்க எங்கே இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு காலையில் கொஞ்சம் ஒரு மணி நேரம்னாச்சும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது கோயில், அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலே நம்ம மீனாட்சி அம்மன் கோவில், ராமநாதபுரம் கோவில், ராமேஸ்வரம், இதெல்லாம் பெயிண்டிங்கை பார்த்து நான் அசந்து போயிருக்கேன். இங்கே அதே பெயிண்டிங் இன்னும் ஒரு படிக்கு மேலே அம்மனோட சித்திரம் அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நான் எப்படி நேரில் பார்த்துட்டு சொல்கிறதோட உள்ள கர்ப்பகிரகம் நல்லா இருந்தது. நீங்கள் நேரில் வாங்க, இந்த கோயிலோட அழகை ரசித்து எப்படி இருந்தது, நான் சொன்னது மாதிரி இருந்ததா இல்லை நீங்கள் போய் பார்த்தது இன்னும் நல்லா இருந்ததா எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோயில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ கூட ஒரு சீரியல் மீனான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இதில் நின்று எடுத்த மாதிரி ஒரு காமிச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அதாவது என்ட்ரன்ஸே பாருங்களேன், வாழ்க தமிழ்னு சொல்லிட்டு உள்ளே போனப்போ எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. இந்த கோபுரத்தோட தரிசனம், அதுக்கப்புறம் இந்த கதவுலாம் என்ன ஹைட்டு. நம்மளாம் பெரிய பெரிய கோயிலில் பார்த்துருந்தோம், இந்த ஒரு சின்ன கோயிலுக்கு இவ்வளோ என்ட்ரன்ஸில் இவ்வளோ பெரிய கதவுலாம் வச்சு நல்ல வேலைப்பாடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், அவ்வளோ சூப்பராக அவங்க செஞ்சுருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு நேரில் பார்த்தா தான் இன்னும் நல்லா விளங்கும். நீங்கள் வாங்க, நல்லா இதை பற்றி இன்னும் நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ வேணால் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
ஏன்னா பொன்னியம்மனோட கோவிலில் வந்து இந்த வேலைப்பாடுகள் தூண்கள் மேலே பாருங்கள், இந்த சித்திரத்தை பாருங்கள். ஆஹாஹா, என்ன ஒரு பெரிய அரண்மனை, மைசூர் அரண்மனை மேலே இருந்த 3D எஃபெக்டோடு பண்ணியிருக்காங்கங்க. எனக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ முடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த யாழி, அந்த சிங்கம் தலை மேலே தூண் நிற்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து நம்ம ராஜராஜன் சோழன் கட்டியிருந்த அந்த கட்டிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா இந்த கோயிலோட அழகை ரொம்ப சூப்பராக பார்ப்பீங்க. ஷூட்டிங் இன்னும் முடியல, நானும் சுற்றி வந்துட்டுருக்கேன். ஷூட்டிங் முடிஞ்ச பாடு இல்லை, ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இது முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஹீரோயினிக்கே தண்ணி குடத்தை தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்கப்பா, இன்னும் அது முடியல. அந்த அளவுக்கு அங்கே வேலைப்பாடு. இதுதான் பழைய விளக்குன்னு சொன்னாங்க, நல்லா இருந்தது. நான் திரும்ப வந்து பார்த்துட்ருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக போரூர் பக்கத்தில் எங்கன்னா இருந்தீங்கன்னா பொன்னியம்மன் கோவில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருக்குது. நல்லா ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களோட கார் விடுறதுக்கு, பைக் விடுறதுக்கு எல்லாமே இங்கே வசதியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கோவிலை ரசிச்சுட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.